ரூ. 300 குடுத்து படம் பார்த்துட்டு வெளியில வந்து நம்ம கருத்த சொன்னா கூட கேஸ் போடுறோம்ங்கறானுங்க. நம்ம ஏதாவது எப்படியும் ஓடிடி ரிலீஸ் தானே பண்ண போறானுங்க. அதிலேயே பார்த்துக்கிறேன்னு மொத்த பொதுமக்களும் படத்த புறக்கணிச்சா உங்களுடைய நிலைமை என்ன? பார்க்கிங் போட்டு போறோம்ல, அந்த பார்க்கிங் போட்டு போற வெஹிக்கிள் காணாம போனா நிர்வாகம் பொறுப்பில்ல. ஆனா பார்க்கிங்க்கு நாங்க ரூ. 50 வாங்கிக்குவோம்னு காசு வாங்குற தியேட்டர கண்டிச்சு ஏதாவது லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு 1000 கணக்குல டிக்கெட் விக்கிறாங்களே, இனிமேல் விக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கீங்களா? பாப்கார்ன் ரூ. 50 விக்கிற பாப்கார்ன உள்ள ரூ. 400க்கும் வெளியில ரூ. 20 வாங்குற பப்ஸை ரூ. 80 விக்கிறாங்களே, இது தப்புன்னு சொல்லி என்னைக்கா லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கீங்களா? நீங்க கவர் குடுப்பீங்க, பாசிட்டிவ் ரிவ்யூ போட சொல்லுவீங்க, பெரிய பெரிய யூடியூபருக்கு காசு குடுப்பீங்க, அவங்களெல்லாம் லிங்க்ல வச்சுக்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. பொதுமக்கள் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவனோட காசை ரூ. 300 போட்டு கொண்டு போய் ஒரு படம் பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொன்னா அவன் மேல உடனே டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுவீங்க. நான் கண்ணெதிர பார்த்துருக்கேன். நீங்க சொல்ல முடியுமா? முடிஞ்சா அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுங்க. நான் இது வரைக்கும் யாருக்குமே பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்ல சொல்லி கவர் கொடுத்ததில்ல. இல்ல பிரஸ்ஸுக்கு நான் கவரே கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்லிருங்க. வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். நம்ம சேனல்ல 2 நாளா வீடியோ போடல. ஏன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இன்னுமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இருந்தாலும் ஏன் இந்த வீடியோ இவ்வளவு அவசரமா பண்றேன்னா, நேத்து ஒரு நியூஸ் பார்த்தோம். என்னன்னா, தனஞ்சயன் அவர்கள் தனியார் தொலைக்காட்சி ஒண்ணுக்கு அதாவது தொலைபேசி வாயிலா ஒண்ணு சொல்லியிருந்தார். அது என்னன்னா, ப்ரொடியூசர் கவுன்சில்ல இருந்து ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க தியேட்டர் ஓனர்களுக்கு. அந்த லெட்டரை பத்தியும் தனஞ்சயன் அவர்கள் நேத்து அந்த தொலைபேசி வாயிலா பேசுனதை வச்சுதான் இந்த வீடியோ. ஏன்னா அவங்க அந்த ப்ரொடியூசர் கவுன்சில் இஷ்யூ பண்ணியிருக்கிற அந்த லெட்டர்லயும் மனசாட்சி இல்லை, தனஞ்சயன் அவர்கள் நேற்று பேசுனதுலயும் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை. ஸோ இதுக்கு பதில் சொல்ற விதமாக தான் இந்த வீடியோ பண்றோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம நிறைய விஷயங்களை அட்ரஸ் பண்ணியிருக்கு. ப்ரொடியூசர் கவுன்சில் தியேட்டர் ஓனர்களுக்கு என்ன லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த யூடியூப் சேனல் வந்து படம் பார்த்துட்டு வெளியில வர்றவங்கள பப்ளிக் ரிவ்யூன்னு ஒன்று எடுப்பாங்க. அங்கேயே தியேட்டர் வாசல்லையே மைக் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட யூடியூப் சேனல் ஒவ்வொரு தியேட்டருக்கு முன்னாடி இருப்பாங்க. ஒரு 100 மைக்குகள் ரெடியா இருக்குன்னு வைங்களேன். இனிமேல் அந்த மாதிரி திரையரங்க வளாகத்துக்குள்ளேயோ இல்லை வெளியிலயோ யாரையும் எந்த யூடியூப் சேனலையும் அலோவ் பண்ணாதீங்க. எந்த பப்ளிக்கும் வெளியில வந்தோடனே கருத்து சொல்லக்கூடாது படத்தை பத்தி அப்படின்னு வந்து ஒரு லெட்டர் ஒன்று இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமா தனஞ்சயன் அவர்கள்கிட்ட ஒரு தனியார் தொலைக்காட்சி நேற்று தொலைபேசி வாயிலாக கேட்டிருக்காங்க. அதுக்கு தனஞ்சயன் அவர்கள், ஆமா நானும் ஒரு ட்ரெஸ்ஸரா அது எதுக்காக அந்த லெட்டரை இஷ்யூ பண்ணுங்கிறத சொல்றேன். எதுக்காகனா, என்னமோ ஒரு 200 300 செலவு பண்ணி ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து வெளியில வந்து அப்படியே உலகமே அழிஞ்சிட்ட மாதிரி அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அது ஒரு பெரியவர் பேசியிருக்காரு பயங்கரமா. அவர் மேல நாங்க டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுவோம். நீங்க இதை வந்து திரையரங்கு வெளியில தான் பண்ண முடியும். ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் ஒரு பொருள் வாங்கி அது நல்லா இல்லைன்னா வெளியில வந்து கத்த முடியுமா? இல்ல அப்படித்தான், இல்லைன்னா ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபுட்டு நல்லா இல்லைன்னா வெளியில வந்து கத்த முடியுமா? இதெல்லாம் தியேட்டர்ல மட்டும்தான் பண்ண முடியுமா? அதுக்காகத்தான் அந்த லெட்டர் இஷ்யூ பண்ணிருக்கு. இனிமேல் எஃப்டிஎஃப்எஸ்க்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில நின்று எந்த யூடியூப் சேனலும் வெளியில வர்ற பப்ளிக் கிட்ட ரிவ்யூ எடுக்கக்கூடாது. தியேட்டர் வளாகத்துக்குள்ளே எடுக்கக்கூடாது, வெளியில எடுக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த லெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி திரையரங்க வளாகத்துக்குள்ள இதை வச்சு கேமரா வச்சு எதுவும் எடுக்கக்கூடாது, பப்ளிக் ரிவ்யூ எடுக்கக்கூடாது. அவன் வெளியில போய் எடுக்கிறத நீங்க எப்படி தடுக்க முடியும்? தியேட்டர் ஓனர்களுக்கு போன் பண்ணியோ இல்ல ஒரு லெட்டர் மூலமாவோ தியேட்டர் வாசல் தியேட்டர் அந்த வளாகத்துக்குள்ள இல்லாம வெளியிலயும் நீங்க அவங்களை அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல, தியேட்டர் ஓனருக்கே உரிமை இல்லையே. ஏங்க பப்ளிக்ல அவன் ரோட்ல நின்று என்ன வேணாலும் எடுப்பான். சரி, நீங்க அப்படி கரெக்டா தியேட்டருக்கு முன்னாடி நீங்க நின்று எடுக்கக்கூடாது, அதுக்கு நாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னா தியேட்டருக்கு சைட்ல நின்று எடுப்பான். ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து எடுப்பான். இல்ல போய் போன்ல படம் பார்த்துக்கிட்டே ட்வீட் பண்ணுவான். உடனே போய் ரிவ்யூ பண்ணுவான். ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சிருக்காங்க. யூடியூப் சேனல்ல தனியா ஒன்றும் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய ஒரு 2000 பேர் வேலை செய்யற ஆஃபீஸ் எல்லாம் போட்டு எதுவும் பண்ண தேவையில்லை. ஏதோ ஒரு ஃபோன் இருந்ததுன்னா ஆர்வத்தில் எடுக்கிறதுக்கு இல்லை, செல்ஃபி வீடியோ ஆன் பண்ணி வச்சு அவன் எடுத்து ஒரு ரிவ்யூ போடுவான். மோசமா இதை விட கழுவி ஊற்றுவான். அவன் என்ன பண்ண முடியும்? சரி, இந்த லெட்டர் கொடுத்துருக்கீங்க. சரி, ஏதோ ஒரு பிரச்சனை, மற்ற ஒரு படத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பல கோடி செலவு பண்ணி எடுத்த படத்துக்கு இப்படி பப்ளிக் ரிவ்யூனால பிரச்சனை வந்திருக்குன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருப்பீங்க கூட ஏத்துக்குவோம். அது எப்படி இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே தியேட்டர்ல நடந்தது இல்லையா? அதாவது பார்க்கிங் போட்டு போறோம்ல, அந்த பார்க்கிங் போட்டு போற வெஹிக்கிள் காணாம போனா நிர்வாகம் பொறுப்பில்ல. ஆனா பார்க்கிங்க்கு நாங்க ரூ. 50 வாங்கிக்குவோம்னு காசு வாங்குற தியேட்டரை கண்டிச்சு ஏதாவது லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு 1000 கணக்குல டிக்கெட் விக்கிறாங்களே, இனிமேல் விக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கீங்களா? உள்ள வெளியில வாங்குற பாப்கார்ன் ரூ. 50 விற்கிற பாப்கார்னை உள்ள ரூ. 400க்கும் வெளியில ரூ. 20 வாங்குற பப்ஸை ரூ. 80 விற்கிறாங்களே, இது தப்புன்னு சொல்லி என்னைக்கா லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணாத ப்ரொடியூசர் கவுன்சில், அதாவது பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு இருக்கும்போது பொதுமக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை அட்ரஸ் பண்ணாத ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் எப்படி இந்த மாதிரி ஒரு சக பணியாளருக்கு ஒரு பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணுதுன்னு தெரியல. சார், உங்க பிசினஸ் கங்குவா படத்தோட ப்ரொடியூசரை நம்பி இல்லைங்க, பொதுமக்களை நம்பி இருக்கு. ரூ. 300 கொடுத்து படம் பார்த்துட்டு வெளியில வந்து நம்ம கருத்தை சொன்னா கூட கேஸ் போடுறோம்ங்கிறானுங்க. நம்ம ஏதாவது எப்படியும் ஓடிடி ரிலீஸ் தானே பண்ண போறானுங்க, அதுலயே பாத்துக்கிறேன்னு மொத்த தமிழக மக்களும் இல்ல, மொத்த தமிழக மக்கள் இல்ல, மொத்த பொதுமக்களும் படத்தை புறக்கணிச்சா உங்களுடைய நிலைமை என்ன?
இப்போ தனஞ்சயன் அவர்கள் பேசுனதுக்கு வருவோம். தனஞ்சயன் சார் சொல்லியிருக்கிறாரு, இந்த மாரி ஒரு ரூ. 3000 ஒரு ரூ. 300 ரூ. 200 ரூ. 300 போறது என்னமோ உலகமே அழிஞ்ச மாரி. சார் உலகம் அழிஞ்ச மாரி தான். இப்ப வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தினம் ஒருத்தனோட கூலி 300க்கும் கம்மியானவங்க எத்தன பேர் இங்க இருக்காங்க தெரியுமா? பல கோடி சம்பாரிச்சதுனால, சொகுசு கார்ல போறதுனால உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. அதனால உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்படி ஒரு நாளத்த கூலி ரூ. 300ங்கிறவன் கண்டிப்பா அந்த படத்த ரூ. 300 குடுத்து பார்க்கணும்னா அது பெருசு தான். ஸோ அவனுக்கு அது பெருசு தான். அது அவன சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா வெளியில வந்து கத்தத்தான் செய்வான். அவனுடைய குமுறல சொல்லத்தான் செய்வான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாளத்த சம்பளம் உங்களுக்கு ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு 50,000 வச்சுக்கோங்களேன். 50,000 செலவு பண்ணி ஏதோ ஒண்ணு பண்ண போது, அது நல்லா இல்லைன்னா நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்களா? அது போயிட்டு போது என்னோட ஒரு நாளத்த சம்பளம் தானே தூக்கி போட்டு போயிருவீங்களா? அதுவும் இல்லாம அந்த 50,000 உங்களுக்கு உட்காந்துட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு வருது சார். ஆனா அந்த ரூ. 300 சம்பாதிக்கிறவன் கஷ்டப்பட்டு வெயில்ல வேர்வை சிந்தி சம்பாதிக்கிறான். அவனோட காச கொண்டு வந்து நல்லா இருக்கும். அதுவும் நீங்க தான் ப்ரமோட் பண்றீங்க. பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். சூர்யா அவர்கள் ஒரு 100 மேடையில கங்குவா தீ மாரி இருக்கும், நெருப்பு மாரி இருக்கும், நெருப்பு மாரி இருக்கும்னு பதிவு பண்ணியிருக்காரு. அத பார்த்துட்டு படத்துக்கு வந்தவன், நெருப்பு மாரி இல்ல. இது புகையாட்ட கூட இல்லைங்கும்போது, அப்படிதான் சார் கத்துவான். அடுத்ததா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் ஒரு பொருள் வாங்கிட்டு, அது நல்லா இல்லன்னு வெளியில நின்னு கத்த முடியுமா? ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு, அது நல்லா இல்லைன்னா வெளியில நின்னு கத்த முடியுமா? அப்படின்னு சொல்லியிருக்காரு. சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஹோட்டல்காரனோ ஏதோ பெரிய ஒரு 2, 3 ஹோட்டல் பண்ணலாம். மீதி எந்த ஹோட்டல்காரனோ, இல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்காரனோ, இந்த பொருள் வாங்க வேற லெவல்ல இருக்கும். பயங்கரமா இருக்கும். செமையா இருக்கும் அப்படின்னு எவனும் சொல்றதில்ல சார். இங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. இது மாரியான ஒரு தோசை எங்கேயுமே சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. அப்படிலாம் இவனும் சொல்றதில்ல. நம்ம அந்த வழியா போறோம். இல்ல யாராவது இந்த ஹோட்டல்ல சாப்பிடுங்க சூப்பரா இருக்குன்னு கேள்விப்பட்டு அந்த ஹோட்டலுக்கு போறோம். சாப்பிடுறோம். நம்மளுக்கு பிடிக்கிறது இல்ல. பிடிக்கிறது இல்லன்னா, அடுத்த தடவ புறக்கணிச்சிடுறோம். 100 பேர் மைக்க வச்சுட்டு படம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, அவனுக்கு அது அவன் என்ன உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கானோ, அது சுட சுட வெளிய வந்து சொல்லத்தான் செய்வான். சரி நீங்க இப்ப சொல்ற மாரி, அந்த யூடியூபர்ஸ மைக் வச்சுட்டு உள்ள வளாகத்துக்குள்ள அலோவ் பண்ணாத மாரி விட்டுட்டு அலோவ் பண்றத தடுத்துட்டாலோ, இல்ல வெளியில எங்கேயுமே அலோவ் பண்ணாம விட்டுட்டா கூட, படம் பார்த்துக்கிட்டு இருக்கவே 2 சீன் முடிஞ்ச உடனேயுமே ட்வீட் பண்ணிடுறான். படம் 1/4 மணி நேரம் போயிருக்கு. இதுவரைக்கும் நத்திங் இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு ட்வீட் பண்ணிடுறானே, அவன உங்களால தடுக்க முடியுமா? இந்த மாரி மைக் வச்சுட்டு பப்ளிக் ரிவ்யூ எடுக்கிறதோ, இல்ல பப்ளிக் வந்து ரிவ்யூ குடுக்கிறதோ, இப்பதான் ஃபர்ஸ்ட் படமா கங்குவாக்கு மட்டும் தான் நடக்குதா? பல வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கு. யூடியூப் டெவலப் ஆன கடைசி 10 வருஷமா நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த 10 வருஷமா தனஞ்சயன் அவர்கள் எந்த படத்துலயும் இன்வால்வ் ஆகவே இல்லையா? ஏகப்பட்ட படம் பண்ணியிருக்கீங்களே, ஏன் பேசல? ஏன்னா நெகட்டிவிட்டி பண்ணிட்டானா, நெகட்டிவ் சொல்லிட்டானா இந்த படத்துக்கு. சார் நீங்க எடுத்த படத்தையே பாசிட்டிவா மட்டுமே சொல்லணும்னு என்ன என்ன கட்டாயம் இருக்கு? அது உங்களுக்கு புடிச்சிருச்சேங்கிறக்காக, உங்களுக்கு அப்படியே பயங்கரமா இருந்துருச்சேங்கிறக்காக, இல்ல சூர்யா அவர்களுக்கு நெருப்பு மாரி இருந்துச்சேங்கிறக்காக, எங்களுக்கு நெருப்பு மாரி இருக்கணும்னு என்ன சார் அவசியம்? படம் மொக்கையா தான் இருக்கு. நீங்க இன்னும் என்னதான் குட்டிக்காரன போட்டாலும், கங்குவா ஒரு மொக்க படம். அட்டர் வேஸ்ட். இது நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. மூவ் ஆன் ஆகி போங்க. அடுத்தது நான் இத விட பெட்டரா குடுக்குறேன்னு ட்ரை பண்ணுங்க. அத விட்டுட்டு நீங்க பொதுமக்கள பழி சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னொன்னு உங்கட்ட கேட்கவா? அதாவது இத்தன வருஷம் இது எத்தன படம் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்துக்கெல்லாம் பாசிட்டிவா ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி பிரஸ் ஷோ போட்டு, பிரஸ் ஷோல ஒரு ட்ரெய்லர் போட்டோ, இல்ல பிரஸ் ஈவென்ட் மாரி ஒண்ணு கண்டக்ட் பண்ணியோ, இல்ல பிரஸ்ல ஒரு படமே ப்ரிவ்யூ போட்டோ, எந்த பிரஸ்ஸுக்கும் நீங்க கவர் குடுக்கலைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கவர் நான் இதுவரைக்கும் குடுத்ததில்ல. நான் கவரே குடுக்காத ப்ரொடியூசர் நீங்க சொல்லுங்க சார் பார்க்கலாம். சார் நீங்க சொல்லவே முடியாது. நான் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில இருந்திருக்கேன். நான் பிரஸ் ஷோல இருந்திருக்கேன். கவர் குடுத்தத நான் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். இது அப்படியே எங்கேயோ யாரோ கேட்டதால இல்ல. பொதுமக்கள் கிட்ட இருந்து காட்டுற மாரி இந்த இந்த எப்படி சொல்றது? பூச்சாண்டிலாம் காட்ட முடியாது. நான் கண் எதிர பார்த்துருக்கேன். நீங்க சொல்ல முடியுமா? முடிஞ்சா அந்த வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, ரிப்ளை குடுங்க. நான் இதுவரைக்கும் யாருக்குமே பாசிட்டிவ் ரிவ்யூ சொல்ல சொல்லி கவர் குடுத்ததில்ல. இல்ல பிரஸ்ஸுக்கு நான் கவரே குடுத்ததில்ல. அப்படின்னு சொல்லிருங்க. இந்த இப்ப நீங்க சொல்றீங்களே இந்த பப்ளிக் ரிவ்யூ இதெல்லாம் நிறுத்திருவோம். நீங்க கவர் குடுப்பீங்க, பாசிட்டிவ் ரிவ்யூ போட சொல்லுவீங்க, பெரிய பெரிய யூடியூபருக்கு காசு குடுப்பீங்க, அவங்களெல்லாம் லிங்க்ல வச்சுக்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. பொதுமக்கள் ஒருத்தன் அவன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவனோட காச ரூ. 300 போட்டு கொண்டு போய் ஒரு படம் பார்த்துட்டு புடிக்கலன்னு சொன்னா, அவன் மேல உடனே டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணுவீங்க. அவன் ஐடியெல்லாம் பிளாக் பண்ணுவீங்க. ஏதோ ஒருத்தன் சோசியல் மீடியால எழுதுனா அவன் ஐடிய பிளாக் பண்ணுவீங்க. இதெல்லாம் நியாயமா சார்? இதெல்லாம் நடக்குமா? இது எல்லாம் உங்க மேல உச்சகட்ட வெறுப்பு ஏற்படுத்தும். மக்கள் எப்படி தெரியுமா? இன்னைக்கு கங்குவா இப்படின்னு கத்திட்டு போனவன், நாளைக்கு ஒரு சூப்பரான படம் குடுத்தீங்கன்னா, வேற லெவல்னு கத்திட்டு வெளிய போயிட்டே இருப்பான். இந்த மாரி ஒரு படம் வந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். நீங்க எதுவுமே பேச வேண்டியதில்ல. எந்த ப்ரமோஷனும் பண்ண வேண்டியதில்ல. இப்ப ரீசென்ட்டா வந்த லப்பர் பந்துக்கு எத்தன ப்ரமோஷன் கங்குவா அளவுக்கு பண்ணாங்களா? ஆனா அது அத்தன கோடி சம்பாரிச்சதே. எவன் ஒண்ணு தெரியாதவன்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூ எழுதி அந்த படத்த வேர்ட் ஆஃப் மவுத்லயே கொண்டு போய் அத்தன பேர்கிட்ட சேர்த்துட்டாங்களே. ஒரு அட்டகத்தி தினேஷ் அவர்களோ, இல்ல ஹரிஷ் கல்யாண் அவர்களோ, இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு, இப்ப இருக்கிற அந்த ஸ்டார் வேல்யூக்கு ரூ. 50 கோடி படம் குடுக்க முடியுமாங்கிறது ஒரு கனவு மாரி இருந்திருக்கும். ஆனா குடுக்கலையா? ஏன்னா படம் நல்லா இருந்துச்சு ஓடுச்சு சார். படம் நல்லா இருந்தா ஓடும். நீங்க எதுவுமே எந்த ப்ரமோஷன் பண்ணலினாலும் ஓடும். நீங்க படம் கங்குவா மாரி இருந்ததுன்னா, என்னதான் பண்ணீங்கனாலும் படம் ஓடாது. ஏன்னா படத்துல ஒண்ணும் இல்ல. இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்லிக்கிறது என்னன்னா, அதாங்க விமர்சனங்கள தடுக்க முடியாது. நல்ல ப்ராடக்ட்டே குடுக்கலாம். அவ்வளவுதான். அத விட்டு போட்டு பொதுமக்கள் மேல பழி சொல்லக்கூடாது. அதுதான் நம்ம அதுக்காக தான் இந்த வீடியோவ நம்ம பண்ணணும். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எஸ்எஸ்எல்சிய மறக்காம பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.